SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து இப்ப நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அது உங்களுக்கு எதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், நீங்க இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும், அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. ஃப்ரெஷர்ஸ் நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். வேற லெவல் சேலரிங்க. அதுவும் தமிழகம் முழுவதும் உங்களுக்கு பணியிடம் இருக்கு. என்ன படிச்சிருக்கணும், என்ன சம்பளம், என்ன வயது வரம்பு, எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோல உங்களுக்கு டீடைலா சொல்றேன். ஓகே, கமிங் பேக் டு தி நோட்டிபிகேஷன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ஃபீஸ் எவ்வளவு ப்ரோ அப்படின்னா வெறும் 100 தான் பிளஸ் GST அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டெலிஃபோனிக் இன்டர்வியூ இருக்கும். அப்புறம் விர்ச்சுவல் இன்டர்வியூ, அதாவது ஆன்லைன் மோட்ல நீங்க உங்க லேப்டாப்ல இன்டர்வியூ அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் தான். இவங்க உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணி இவங்க SBIல உங்களை எடுத்துக்கிறாங்க. அதாவது ஒண்ணு இல்ல, SBI ஜெனரல் இன்சூரன்ஸும் மணிபால் அகாடமியும் டைஅப்ல இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே, ஸோ லான்ச் யுவர் கேரியர் வித் SBI ஜெனரல் இன்சூரன்ஸ், அதாவது அச்சீவர்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல உங்களுக்கான இயர்லி சேலரி என்ன அப்படின்னா 3.5 lakh per annum. அப்படி பாத்தீங்கன்னா மாசம் கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி அப்படிங்கிறது இருக்கும். பிளஸ் இன்சென்டிவ் அண்ட் பெனிஃபிட்ஸ்மே உங்களுக்கு வந்து இருக்கு. ஓகே ஓகே ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஃபார்ம் இருக்கும். ஸோ இதை நீங்க சப்மிட் பண்ணி நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கான சேலரி டீடைல் சொல்லிட்டேன். பிசினஸ் டெவலப்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது BDR அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஒரு ரோல் எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு 30 days கேம்பஸ் பிளஸ் 2 months ஆன் த ஜாப் ட்ரைனிங் இருக்கு. அதாவது 30 நாட்கள் உங்களுக்கு தியரிட்டிக்கல் கிளாஸ் ரூம் ட்ரைனிங் இருக்கு கேம்பஸ்ல, ஐ மீன் இந்த மணிபால் அகாடமியில. அதுக்கப்புறம் 2 months பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் த ஜாப் ட்ரைனிங் இருக்கு. ஸோ அதாவது ஒரு இன்சூரன்ஸ் SBI இன்சூரன்ஸ் ஆஃபீஸ்ல உங்களுக்கு ட்ரைனிங். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜாப் கன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ லொகேஷன்ஸ் பாருங்க, அக்ராஸ் இந்தியா. ஸோ தமிழகம் முழுவதும் கூட உங்களுக்கு வந்து வேகன்சி, இந்தியா முழுவதும் வேகன்சி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெய்டு ப்ரோக்ராம்ங்க. ஸோ இதுக்கு 99,000 பிளஸ் GST வந்து நீங்க பே பண்ணணும். பட் வந்து இந்த ட்ரைனிங் டைம்லாம் முடிச்சு நீங்க இந்த SBI ஜெனரல் இன்சூரன்ஸ்ல ஜாயின் பண்ணி 2 years சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் ஃபீயை வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி SBI பேங்க்கு எடுக்கல, SBI ஜெனரல் இன்சூரன்ஸ்க்கு எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ அதில் உங்களை வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவாக எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கிறதுனால இவங்களே வந்து ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க மணிபால் அகாடமியோட டைஅப்பில். அந்த ட்ரைனிங் ஃபீயை உங்களுக்கு 2 yearsக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே பொறுத்து. பட் இது வந்து ஒரு SBI பேங்க் ஜாப் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா SBI பேங்க் அப்படிங்கிறது அரசு வங்கி, அது வந்து அரசு வேலை. அங்கேருந்து PO கிளர்க் இது போன்றதெல்லாம் வரும். இவங்க எடுக்கிறதும் SBI தான். ஆனால் SBI ஜெனரல் இன்சூரன்ஸ்க்கு எடுக்கிறாங்க. பர்மனண்டான ரோல் தான், ஆனால் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இதுதான். ஸோ இது உங்களுக்கான டீடைல்ஸு. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பாருங்க. இதுக்கு என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னா எனி கிராஜுவேட்டுங்க, ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா போதும், நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், எந்த டிகிரியா இருந்தாலும். ஏஜ் வந்து 27 வயசு வரையும் தான் நீங்க எலிஜிபிள். 27 வயசுக்குள்ள இருக்கணும், 27 வயசை தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதுக்கு வந்து எனி டிகிரி தான். உங்களோட 10th 12th டிகிரியில எல்லாத்துலயுமே மினிமம் 50% மேலனாவது நீங்க வந்து ஸ்கோர் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறதுமே எலிஜிபிள் கிரைட்டீரியாவா சொல்றாங்க. பிளஸ் ஃபுல் டைம் கிராஜுவேட்ஸ் மட்டும்தான், அதாவது ரெகுலர்ல டிகிரி முடிச்சவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மணிபால் அகாடமி அப்படிங்கிறவங்க இந்த பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ்லாம் இருக்குல்ல, உதாரணத்துக்கு ஆக்சிஸ், இந்த மாதிரி நிறைய வங்கிகளுக்கு தேவையான ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணி தராங்க. இவங்க மணிபால் அகாடமி ஆஃப் BFSI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து இருக்கு. ஓகே, ஸோ இதுல தான் பாத்தீங்கன்னா இந்த SBI ஜெனரல் லைஃப், அதாவது இந்த ஜெனரல் இன்சூரன்ஸ் வந்து இவங்களோட டைஅப்ல இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆஃபர் பண்றாங்க. ஓகே, SBI ஜெனரல் இன்சூரன்ஸ் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இது வந்து ஹெல்த்துக்காக. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறைய பாலிசிஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கும், டார்கெட் இருக்கும், இந்த போற விஷயங்கள் எல்லாமே நிச்சயமா இருக்கும். அதாவது நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த ஒரு சேலரியில இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல நீங்க தான் வந்து இதை பத்தி நிறைய டீடைல்ஸ் வந்து கெயின் பண்ணணும். SBI ஜெனரல் இன்சூரன்ஸ் அப்படின்னா என்ன, அதுல என்ன மாதிரிலாம் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ப்ராடக்ட் இன் த சென்ஸ் ஸ்கீம், என்னென்ன ஸ்கீம் வச்சிருக்காங்க, ஸோ இதுல நம்மளால சஸ்டெயின் ஆக முடியுமா, இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, இது போல நிறைய ரிசர்ச் பண்ணுங்க. முடிஞ்சா உங்க நியர்பைல இருக்கக்கூடிய SBI ஜெனரல் இன்சூரன்ஸ்ல போயிட்டு ஒரு விசிட்டிங்க போடுங்க. யூடியூப்லயுமே நல்லா நீங்க வந்து ரெஃபர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இவங்க இந்த மாதிரி ஃப்ரெஷர்ஸை இன்வைட் பண்ணி அவங்கள ஷார்ட்லிஸ்ட் பண்ணி இவங்க ஒரு 3 months கோர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அதுல இந்த SBI இன்சூரன்ஸ் ரிலேட்டட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் இவங்க வந்து 30K சேலரியில இவங்க வந்து SBI ஜெனரல் இன்சூரன்ஸ்ல எடுத்துக்கிறாங்க. ஓகே, இதான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோவோட
கான்செப்ட் இவங்களோட கான்செப்ட். ஓகே, இன்ட்ரெஸ்டடாக உள்ளவங்க ப்ரொசீட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. எந்த டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ஸ்லையும் இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.